ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வேஸ்ட்டாக வேண்டாம்னு நினச்சி தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு தான் இயற்கையான முறையிலே நம்ம ஒரு உரங்களை தயாரிக்க போகிறோம். இயற்கையாகவே என்பிகே அப்படின்றத நம்ம வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம். அதை மார்க்கெட்டில் நம்ம அதிக அமௌண்ட்டு கொடுத்து என்பிகே வாங்கி நம்ம செடிக்கு பயன்படுத்துவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம அங்கேருந்து வாங்காமல் நம்ம வீட்டில் தூக்கி போடுற வேஸ்ட்டான பொருட்களை வச்சு நம்ம என்பிகே ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான ஒரு உரம் தான். எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உரத்தை நீங்கள் எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது பூக்கள் கொத்து கொத்தா செடிகளில் பூக்க ஆரம்பிக்கும். நல்ல மொட்டுக்கள் பெருசு பெருசாக வைக்கவும் பூக்கள் பெரியதாக பூக்கவும் உதவி செய்யும். இது எல்லா விதமான காய்கறி செடிகள் பல வகைகள் எல்லாத்துக்குமே பொருந்தும். பாருங்க, நல்ல காய்ந்த கருவேப்பிலை 2 கையளவுக்கு நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை வெயில்லையோ நிழல்லையோ எதுலேயுமே நான் காய வைக்கல. ஸோ நான் நிறைய கருவேப்பிலை வீட்டில் இருந்தது அப்படின்னா வேஸ்ட்டாக இருந்தது அப்படியே காஞ்சி போகும் இல்லையா? அதை அப்படியே தூக்கி போடாதீங்க, இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய ரோஜா செடிகளில் நிறைய செடிகளில் இலைகளில் ரவுண்டாக ஒரு திட்டாக விழுந்து அந்த இலைகள் நாளடைவில் மஞ்சள் கலரில் ஆவி துளிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போனா அப்படி இருந்ததுன்னா அந்த இலை இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். அப்படி இருக்க சமயத்தில் கருவேப்பிலையை நம்ம பயன்படுத்தினா அந்த புது தளிர்கள் நல்லா தலைய ஆரம்பிக்கும். இந்த புது மொட்டுக்களும் அந்த இதில் இருந்து நிறைய வைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் மண்ணுக்கு பிஹெச் அளவு கரெக்டாக இருக்கணும். அந்த பிஹெச் லெவல் கரெக்டாக அந்த மண்ணுக்கு இருந்தால் மட்டுமே தான் அந்த செடி நல்லா க்ரோத் ஆகி வளரும். இயற்கையாகவே பிஹெச் லெவலை சரிசமமாக வச்சுக்கக்கூடிய தன்மை இந்த கருவேப்பிலைக்கு நிறையவே இருக்குது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 வாழைப்பழ தோலை நம்ம எடுத்து வச்சுக்கணும். நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். எந்த வகையான வாழைப்பழ தோலாக இருந்தாலும் பரவாயில்லை. சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வாழைப்பழ தோட்களை தூர போடாதீங்க. நல்ல நிழலான பகுதியில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டது தான் அதையும் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழ தோலில் பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. இது பூக்கள் பெரியதாக பூக்கவும் கொத்து கொத்தாக பூக்கவும் உதவி செய்யும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டீத்தூள். நம்ம டெய்லியுமே டீ போட்டு அந்த கசடை தூக்கி போடுவோம் இல்லையா? அதை நல்லா வடிகட்டிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை ஒரு சின்ன கப்பளவு எடுத்துக்கோங்க. அளவெல்லாம் சரிசமமாக எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லாமே ஈக்குவலாக சம அளவாக எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இந்த கேள்வியை கூட கேட்கலாம், நாங்கள் டீ தூள் யூஸ் பண்ண மாட்டோம், காஃபி படி தான் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த மிச்சத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 முட்டை ஓடுகளை எடுத்துக்கோங்க. முட்டை ஓடுகளை நல்லா கழுவிட்டு வெயிலில் ஒரு நாள் நல்லா காய வச்சு தான் எடுக்கணும். எப்பயுமே முட்டை ஓடுகளை நம்ம ஆம்லெட் போட்டுட்டு கழுவாமல் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி கழுவாமல் நம்ம பயன்படுத்துறதுனால நிறைய பூச்சிகள் எறும்பு தொல்லைகள் செடிகளுக்கு நிறைய பாதிப்பு உண்டாக்கும். அதனால தான் நல்லா கழுவி காய வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெஜ்ஜு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு முட்டைக்கு ஓடுக்கு பதிலாக வெங்காயத்தோலை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். வேணும்னா இது கூட நீங்கள் காய்ந்த வேப்பிலைகளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தாராளமாக. வேர் பூச்சிகள் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். இப்போ இதை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதனால் மிக்சி வீணாக போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. முட்டை ஓடுகள் போட்டிருக்கனால மிக்சியில் உள்ள அந்த பிளேடு நல்லா ஷார்ப் ஆகும். ஒரு சின்ன டிப்ஸு தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும் அப்படின்றது கிடையாது, கொஞ்சம் நொரன்னு இருந்தால் கூட ஓகே தான். இதை ஒரு ஈரமே இல்லாத நல்ல ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. அரைக்கும் போது ஹீட்டாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டு போனதுக்கப்புறமாட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக மூடி வச்சுக்கோங்க. இது எத்தனை மாதம் ஆனாலும் அப்படியே இந்த பாக்ஸ்லேயே தான் இருக்கும். இது கெட்டெல்லாம் போகாதீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ செடிகளுக்கு அப்போல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். உங்கள்கிட்ட இது எல்லாமே அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் அதிகமான அளவில் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரோஜா செடியை பார்க்க போகலாமா? இப்போ நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் போயிட்டு நேராக அந்த வேருக்கு பக்கத்தில் ஒரு சின்னமாக ஒரு பள்ளம் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அந்த பள்ளத்துக்குள்ளே இந்த பவுடரை போட்டுட்டு மண்ணை அப்படியே மூடிடுங்க. அவ்வளோதான். இல்லை அப்படின்னா 2 சைடாட்டு நீங்கள் ஒரு குழி மாதிரி தோண்டி அப்படி நீங்கள் கூட போட்டுக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லா ரோஜா செடிகளுக்குமே பொருந்தும். 7 days ரோஸ், ஃபேரி ரோஸ், பட்டன் ரோஸ், என்ன ரோஸ் வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை ரோஸ் வெரைட்டிஸ்க்குமே இது பொருந்துங்க. பொதுவாகவே ஒரு ரோஜா செடி நல்ல ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னாலே அதுக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்துகள் இது எல்லாமே முக்கியங்க.
இது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணோட லெவல் வந்துட்டு pH லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சரிசமமாக இருந்தாலே போதும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். மண் வந்துட்டு நல்ல வளமாக இருந்தாலே செடிகள் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க. எந்தவித பூச்சி தொந்தரவும் இல்லாமல் வளரும். அதாவது அந்த மண்ணில் pH லெவல் வந்துட்டு சரியாக இருந்ததுன்னா எந்தவித பூச்சி தாக்குதலுமே வந்துட்டு தாக்காது. அப்படி ஏதாவது பூச்சி தாக்குதல் வந்தாலுமே கூட அதை எதிர்த்து போராடுறதுக்கு அந்த மண்ணோட சக்தி வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். அதுக்காக எப்பயுமே நம்ம வந்துட்டு ஒன்று செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த மண்ணை வந்துட்டு 4 நாளைக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை மண்ணை வந்துட்டு கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க. எப்பயுமே நம்ம ரோஜா செடியில் இருக்க மண்ணை வந்துட்டு நல்லா உலர்வாகவே வச்சுக்கணும். இப்போ நான் கையை வச்சு தான் அந்த குழியை வந்து தோண்டினேன். அது எவ்வளோ சாஃப்டாக இருந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி கலந்து கொடுக்கறதுனால நம்ம ரோஜா செடிகளுக்கு அந்த மண்ணுகளுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். அதில் உள்ள ஆக்சிஜன் சத்துனாலே அதில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை வந்துட்டு அந்த செடிகளுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் 2-3 ரோஜா செடி, மல்லி செடி இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா நடுவில் வந்துட்டு ஒரு மூலிகை செடி வந்து வைங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா துளசி, கற்பூரவள்ளி, லெமன் கிராஸ் இந்த மாதிரியான ஒரு மூலிகை செடிகளை வந்துட்டு நம்ம வைக்கலாம். ரோஸ்மேரி அந்த மாதிரி கூட நம்ம வைக்கலாம். இப்படி நம்ம மூலிகை செடிகள் வைக்கும்போது நம்ம ரோஜா செடிகளுக்கு வந்துட்டு பூச்சி தாக்குதல் வந்துட்டு அதிகமாக ஏற்படாமல் இருக்குங்க. இது ரொம்பவே அருமையான டிப்ஸு, ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா, இந்த உரம் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. கண்டினியூவாக வச்சுட்டு வரணும் அப்படின்றது கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை 1 ஸ்பூன் வச்சாலே போதுமானது. ரொம்ப அருமையாக இந்த மாதிரி அழகான பூக்களை உங்கள் வீட்லேயும் கொடுக்குங்க. அதே மாதிரி நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் நம்ம செடிகள் வந்துட்டு அழகாக வளர்கிறதுக்கும் கொத்து கொத்தான பூக்கள் கொடுக்கறதுக்கும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் திங்கக்கிழமை வந்துட்டு இந்த உரம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் கழித்து வந்துட்டு நீர் உரம் அந்த மாதிரி கொடுக்கலாம். வெயில் டைமில் முக்கியமாக வந்துட்டு நீர் உரங்களை அதிகமாகவே கொடுங்க. புளிச்ச மாவு தண்ணியை வந்துட்டு 3 நாள் நல்லா புளிக்க வச்சு கொடுங்க. அரிசி கழுவின தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா புளிக்க வச்சு கொடுங்க. அதே மாதிரி புளிக்க வச்ச தயிர் வந்துட்டு அதையும் ஆட் பண்ணலாம். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட செடி வந்துட்டு நல்ல ஃப்ரெஷ்னஸோடு வளரும். 2 நாளுக்கு ஒரு முறை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஊட்டச்சத்து செடிகளுக்கு கொடுக்கும் போது செடிகள் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாகவே இருப்பாங்க. அதே மாதிரி மருந்துகள்லாம் வந்துட்டு அதிகமாகவே யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளோட மண்ணோட லெவல் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிரும். அந்த மண்ணோட தரம் வந்துட்டு குறைஞ்சி போயிடும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்கில் உங்களுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே பெஸ்ட்டான முறையில் பெஸ்ட்டான பொருட்களை வந்துட்டு வாங்கிக்கிற முடியும். அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நல்ல முறையில் வாங்கிக்கலாம். ஹாப்பி ஷாப்பிங். அந்த மாதிரி பாதிச்சிச்சுன்னா வேகமாகவே செடிகள் வந்து பட்டு போயிட்டு காஞ்சி போயிடும். அதனால் பார்த்து தான் செய்ய வேண்டும். அதனால் 2 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க. நான் சொல்கிற மாதிரி குறைவான அளவுகளை வந்துட்டு உரங்களை பயன்படுத்துங்க. உங்கள் செடியும் ஆரோக்கியமாக சூப்பராக வளர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துட்டு சஃபி கார்டன் டைரியை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவுமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.